நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யார் யார் இந்துக்களுடைய திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவது ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கம் அவர்கள் அரசியலுக்காக இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் 2 ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும், திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள 25வது பிரிவு சரத்து 25 ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சார் வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதை விட்டுட்டு இங்கே வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய